வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்கார நேற்று தினம் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் பிபில பகுதியில் வைத்து அவரை கைது செய்தது. பின்லாந்து, இஸ்ரேல், தென்கொரியா ஆகிய நாடுகளில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து 40 லட்சம் ரூபாய் வழங்குமாறு கோரி அதில் 30 லட்சம் ரூபாவை இவர் பெற்றுக்கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனையடுத்து அவரை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் காலி பகுதிக்கு சென்றாலும் அவர் அங்கு இல்லாததால் கைது செய்ய முடியவில்லை. அவருடைய தொலைபேசி தரவுகளை சோதனையிட்ட போது அவர் பிபில பகுதியில் தங்கியிருப்பதாக தெரியவந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டார். திசர நாணயக்கார இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சலோச்சன கமகே மற்றும் மற்றொரு அதிகாரியை லஞ்ச ஊழல் அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். நகர அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்திய காணிக்கான நட்டையீட்டை செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்து கொடுப்பதற்காக இந்த லஞ்சத் தொகை பெற்றுக் கொள்ளப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் நேற்று தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை முறையற்ற விதத்தில் சொத்து சேர்ப்பு சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியாராச்சியும் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரிக்கப்பட்டார். அவரிடம் 4 மணி நேர வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இதேவேளை யோஷித்த ராஜபக்ஷவையும் எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முறையற்ற விதத்தில் சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார்.